டோனி ஒரு சின்சியரான ஹார்ட் ஒர்க்கிங் டாங்கியா. அது எப்பவுமே நிறைய பொதி சுமந்து அதோட ஓனருக்கு ரொம்ப சின்சியரா இருக்குமா. ஒரு நாள் டோனி இந்த மாதிரி நிறைய சுமையெல்லாம் தூக்கி டயர்டாகி ஒரு மரத்தடியில படுத்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்துச்சான். அப்ப அங்க மரத்து மேல இருந்த மோமோ டோனிய பார்த்து கேட்டுச்சான், வேலையை பார்த்துட்டு இருக்கியே, என்னைய மாதிரி ஃப்ரூட் சாப்பிட்டு உனக்கு ஜாலியா இருக்க ஆசை இல்லையா? அதுக்கு டோனி சொல்லிச்சான், என்னால உன்ன மாதிரிலாம் இருக்க முடியாது. என்னோட ஓனர் என்ன நம்பிதான் இருக்காரு. நான் அவருக்காக ஹார்ட் ஒர்க் பண்ணணும். எனக்கு உன்ன மாதிரியெல்லாம் ஜாலியா இருக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடைக்காது அப்படின்னு சொல்லிச்சான். அதுக்கு மோமோ சொல்லிச்சான், நீ கவலைப்படாத, என்கிட்ட ஒரு சூப்பரான ஐடியா இருக்கு அப்படின்னு சொல்லிச்சான். என்னது, உங்ககிட்ட ஐடியா இருக்கா? நான் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கா? நிஜமாவா சொல்லு அப்படின்னு கேட்டுச்சான். டோனி என்ன ஐடியான்னு கேட்டுச்சான். நாளைக்கு ஓனர் வரும்போது உடம்பு சரியில்லைன்னு படுத்துக்கோ, அவர் எந்த வேலையும் கொடுக்க மாட்டார், நீ ஜாலியா ரெஸ்ட் எடுக்கலாம். ஐடியா டோனிய ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிருச்சான். நெக்ஸ்ட் டே அது சொன்ன மாதிரியே சிவியர் பெயின் இருக்க மாதிரி சீன் போட்டுச்சான். அவங்க ஓனர் வந்து பார்த்துட்டு, அச்சச்சோ டோனிக்கு உடம்பு சரியில்லை போல அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு அதுக்கு எந்த வேலையும் கொடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாராம். வேலை செய்யாம ஜாலியா இருந்தது டோனிக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சான். இது நல்லா இருக்கே, சூப்பரா இருக்கே, இதையே டெய்லி ஃபாலோ பண்ணலாமே அப்படின்னு டோனி பிளான் பண்ணிச்சான். நெக்ஸ்ட் டேவும் அதே மாதிரி ஓனர் வர்றப்ப முடியாத மாதிரி சீன் போட்டுச்சான். ஓனருக்கு டவுட் வந்துருச்சான். ஓகே, இது இப்படியே விட்டா சரியாகாது, டாக்டரை கூப்பிட்டு செக் பண்ணி பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓனர் டாக்டருக்கு கால் பண்ணாராம். டாக்டர் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு, டோனி நல்ல ஹெல்த்தியா இருக்கு, அதுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாராம். அதை கேட்டு ஓனருக்கு செம்ம டென்ஷன் ஆயிடுச்சான். நீ இப்படி பண்ணுவேன்னு நினைக்கவே இல்லை, நீ என்கிட்ட பேசவே பேசாத, நீ என்னோட நம்பிக்கையை இழந்துட்ட, என்னோட நம்பிக்கையை நீ மறுபடியும் சம்பாதிக்கணும்னா நீ நிறைய உழைக்க வேண்டி வரும் அப்படின்னு கோவமா சொல்லிட்டு போயிட்டாராம். இதை கேட்டு டோனிக்கு ரொம்ப மனசு வருத்தமாயிருச்சான். சோகமா போய் மரத்தடியில படுத்திருந்துச்சான். அங்க வந்த மோமோ ரொம்ப ஃபீல் பண்ணி, இப்படி ஆச்சு, சாரி டோனி. சரி பரவாயில்ல விடு அப்படின்னு சொல்லிட்டு மோமோவும் டோனியும் இன்னும் கொஞ்சம் திக் ஃப்ரெண்ட்ஸா மாறிட்டாங்களாம். அப்பல இருந்து டோனி ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிச்சான். அது முன்னாடி இருந்ததை விட பயங்கரமா ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங்காவும் சின்சியராகவும் அதோட ஓனருக்கு இருந்துச்சான். டாங்கியோட மாற்றத்தை கவனிச்ச ஓனர் வந்து அதோட கடின உழைப்பையும் விசுவாசத்தையும் புரிஞ்சிக்க ஆரம்பிச்சாராம். சோ குட்டீஸ், ஏமாத்துறது ஒரு ஈஸியான வழி மாதிரி தோணலாம், ஆனா அதனால பிரச்சனை மட்டும்தான் வரும். நேர்மையும் கடின உழைப்பும் தான் எப்போதுமே பாராட்ட பெற்றுத்தரும். ஓகேவா?